இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பொறுத்தமட்டிலே தற்போது எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் CCU என்று அழைக்கப்படுகின்ற கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தீவிர சிகிச்சை பிரிவிலே தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மருத்துவ குழு அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். பாரதி ராஜா நேற்று முன்தினம் இரவு நுரையீரல் தொற்று காரணமாக மூச்சு விடுவதிலே சிரமப்பட்டிருக்கிறார். அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் என்பார்களே, அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன் காரணமாக நுரையீரல் தொற்று ஏற்பட்டு மூச்சு விடுதலே சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டு ஒரு மருத்துவ குழு தொடர்ந்து அவரை கண்காணித்து வருகிறது. அவருக்கு தற்போது ICUவில் இருந்தவர் தற்போது CCUக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவருடைய வைட்டல் பாராமீட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற BP ஆகட்டும், அதாவது ரத்த அழுத்தம், அதே போன்று பல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாடி துடிப்பு போன்றவையெல்லாம் சரியாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே வைட்டல் பாராமீட்டர்ஸ் ஆர் நார்மல் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த உடல்நிலை தேறிவிட்டது, டிஸ்சார்ஜ் செய்வதோ அல்லது நார்மல் வார்டுக்கு மாற்றுவதோ என்ற நிலைக்கு இன்னும் வரவில்லை. இன்னும் CCU என்று அழைக்கப்படுகின்ற கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்ற அந்த இடத்தில் தான் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதைதான் தற்போது MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையில் இருந்து சற்று முன் வெளியான அந்த மருத்துவ அறிக்கை மெடிக்கல் புல்லட்டின் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பாரதி ராஜா வாஸ் அட்மிட்டட் வித் சிவியர் லங் ஃபங்க்ஷன், தீவிர நுரையீரல் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவருக்கு உரிய சிகிச்சைகள் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் கொடுக்கப்படுகிறது. கிரிட்டிக்கல் கேர் CCU, ICU, இன்டென்சிவ் கேர் யூனிட் ICU என்பார்கள். CCU என்பது இதயம் தொடர்ந்து சார்ந்த இருந்தால் உடனடி சிகிச்சைக்காக இது போன்ற கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல அனுமதிப்பார்கள். He is on all appropriate treatment for organ impairments and is being closely cared for by our team of medical experts. மருத்துவ குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறியிருக்கிறார்கள். His condition is stable, அது மிக முக்கியமானது. His condition stable என்பது அவருடைய உடல்நிலை தற்போது நிலையாக இருக்கிறது. And he will continue to require treatment in the critical care unit. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அவசியமாகிறது. எனவே கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் அவருக்கு நாங்கள் சிகிச்சை அளித்து வருகிறோம் என்ற வகையிலே அந்த மருத்துவ அறிக்கையை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே முழுமையாக குணமடைந்து விட்டார் என்ற வருகின்ற தகவல்களும் சரியல்ல, அவர் வேறு விதமான வருகின்ற தகவல்களும் சரியல்ல, முற்றிலும் வதந்தியே. தற்போதைக்கு அவர் உடல்நிலை நிலையாக இருக்கிறது. அவருக்கு சிகிச்சைகள் தேவைப்படுகின்றன, அந்த உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதுவும் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்று அழைக்கப்படுகின்ற தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக MGM ஹெல்த் கேர் மருத்துவமனையின் அறிக்கை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே தற்போதைக்கு அவர் உடல்நிலை சீராக இருக்கிறது என்பதை விட நிலையாக இருக்கிறது என்பதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும். அவர் உடல்நிலை நிலையாக இருக்கிறது. வெகு விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என அவரது ரசிகர்கள், திரையுலகத்தினர் எல்லாரும் தற்போது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற வதந்திகளை என்றால் நேற்றே பலர் தவறான சொற்களை பயன்படுத்தி வதந்திகளை பரப்ப ஆரம்பித்தார்கள். எனவே வதந்திகளை பரப்ப வேண்டாம். அவரது மகள் ஜனனி பாரதி ராஜாவும் அந்த கோரிக்கையை தான் வைத்திருக்கிறார். எனவே பாரதி ராஜா உடல்நலம் தேறி வீடு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலையிலே அவர் உடல்நிலை நிலையாக இருக்கிறது, சிகிச்சை தேவைப்படுகிறது. எனவே சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தீவிர நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்று அழைக்கப்பட்ட CCU எனப்படும் தீவிர சிகிச்சை பிரிவிலே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் தற்போதைய யதார்த்தமான மருத்துவமனையிலிருந்து வெளியான அதிகாரப்பூர்வ தகவல். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.